கோயில் வந்து இதுக்கு பின்னாடி இருந்தது. பழைமை வாய்ந்த கோயில். சிவசக்கரவர்த்தி காலத்தில் கட்டினது. அதை வந்து ஒரு சாமியார் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் இல்லை. அதுக்கு முற்பாடு தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் பார்த்து ஒரு 15 வருஷம் மேலே பார்த்துட்ருக்கேன். அதுக்கு பிறகு இப்போ இடையில வந்து அந்த கோயில் கட்டுறதுக்கு மெனக்கட்டோம். பழமை வாய்ந்த கோயிலே இடிஞ்சு போச்சு. அதனால் எடுத்து இங்கே வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சாமியோட பேர் வந்து ஜெயங்கொண்டேஸ்வரர்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் தாயாரோட பேர் நான் வந்த பக்தர்கள்லாம் கேட்டேன், யாருக்கும் தெரிலங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் வந்து இது என்னன்னு கேட்டாக்கா, பழமை வாய்ந்த கோயிலில் வந்து இருந்துச்சு, அம்மன் சிலை இருந்துச்சு. அது வந்து விண்ணப்பப்பட்டு போயிருந்ததுனால அதை நாங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணோம். அதுக்குள்ளே அதை களவாடிக்கு கொண்டு போயிட்டாப்புல. அதனால இப்போ கொண்டாந்து வச்ச சாமி இது இன்னும் பேர் எதுவும் வைக்கலை. வைக்காமல் இப்போ தான் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எடுத்து கட்டுறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு தரம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ முற்பாடுனாலும் அந்த பகவான் தான் ஒரு ஆளை கொண்டாந்து எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், நல்லபடியாக செய்யணும். கல்வெட்டு வந்து இது கோயிலுக்கு பின்னால் இருந்துச்சு. அது எங்களுக்கு தெரியாது. அதுக்கு முற்பாடு தான் அந்த கல்வெட்டு இருந்தது தெரிஞ்சு. அதை அப்புறம் நாங்கள் இவங்கெல்லாம் வந்தது முன்னாடி எடுத்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அந்த கல்லங்கண்ணை நிறுத்தி வச்சோம். அதுக்கு முற்பாடு அதில் சூலாயுதம் போட்டு கீழே வந்து ஜெயங்குண்டீஸ்வரர்னு போட்டுருந்துச்சு. அண்டு இந்த கோவிலுக்கு யாரும் திருப்பணிக்கு முயற்சி செஞ்சு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும், இல்லை இன்னொருத்தர் வந்து உங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களை வந்து நேரில் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே வந்து கேட்டாலே ஐயாவை பற்றியும் சொல்லுவாங்க, கோவிலை பற்றியும் நீங்களும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை பற்றியும் உங்களுக்கும் தெரியப்படும். இந்த முயற்சியில் இவங்க இருக்காங்க. அதை வந்து நம்ம ஊர் ஒருத்தனோட சேனலில் பதிவு பண்ணுறோம். இந்த பதிவு நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும்னு நம்பிக்கை இருக்குது.